நமஸ்காரம். நாமக்கல் என்ற இடத்துல இருக்கிற நரசிம்மர் கோவிலையும் ஆஞ்சநேயர் கோவிலை பற்றியும் பார்ப்போம். நாமக்கல் சேலத்துக்கிட்ட இருக்கு. இங்க நரசிம்மர் கோவிலும் ஆஞ்சநேயர் கோவிலும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். அதாவது ஆஞ்சநேயர் கைகூப்பிய வண்ணம் நரசிம்மரை எப்பவுமே சேவிச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த காட்சி இருக்கும். ரெண்டு கோவிலும் ஒன்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும். நடுவில் அந்த ரோடு. ஏன் இப்படி இங்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை சேவிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு புராணம் இருக்கு. இங்க தாயார் மகாலட்சுமி தாயார் தவம் இருக்கா, ஏன்னா பெருமாளை நரசிம்மரா சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆஞ்சநேயர் ஸ்ரீலங்காலேருந்து சஞ்சீவ மலையை திருப்பி கொண்டு வைக்கிறதுக்காக வர்றார். அப்போ கண்டகி ஆற்றுல இறங்குறார் அவர். அப்ப கண்டகி ஆற்றுல இவர் கையில ஒரு சாலை கிராமம் கிடைக்கிறது. இந்த சாலை கிராமத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தாயாருக்காகவே அது ஏற்படுத்த சாலை கிராமமா. அதாவது ஒரு பக்கம் ஸ்ரீ ரங்கநாதரும், இன்னொரு பக்கம் நரசிம்மமூர்த்தியும் அந்த சாலை கிராமத்துல இருக்கும். தன்னோட கையில கிடைச்ச அந்த சாலை கிராமத்தோட ஆஞ்சநேயர் பறந்து வர்றார். அப்ப பறந்து வரும்போது அவர் இந்த இடத்துல கமலாலயத்துல, அதாவது இந்த புஷ்கரணியில தாயார் தவம் இருக்கிறத பாக்குறார். சரி, தாயார் கிட்ட கொஞ்ச நேரம் அதை கொடுக்கலாம், ஏன்னா அவர் அனுஷ்டானங்கள் பண்ண வேண்டியிருக்கிறதுனால. அப்ப தாயார்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொல்றார், கீழே வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறார். தாயார் கொஞ்ச நாள் கழிச்சு தாயாருக்கு அதோட கனம் ஜாஸ்தியா இருக்கனால கீழே வச்சுடுறா. ஆஞ்சநேயர் திரும்பி வரத்துக்கு முன்னாடி அந்த சாலிகிராம மக்கள் அப்படியே உக்கிரமும் அப்படியே வளர்ந்து அப்படியே ஒரு மலையா போறது. அதனால்தான் அதுக்கு சாலிகிராம பர்வத்த மலைன்னு பேரு. ஆஞ்சநேயர் திரும்பி வரும்போது அங்க ஒரு பெரிய மலையா இருக்கிறத பார்த்து அதிசயப்படுற. அங்கதான் பெருமாள் நரசிம்மரா தாயாருக்கும் ஆஞ்சநேயருக்கும் காட்சி தர்றார். இப்ப ஆஞ்சநேயர் விருப்பப்படி பெருமாள் நீ இங்கேயே தங்கி என்னை சதா சர்வ காலம் சேவிக்கணும் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்றதுனாலதான் இந்த நம்ம ஆஞ்சநேயர் நரசிம்மரை சேவிச்சுட்டே இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். தாயாரையும் அவர் தன்னுடைய மார்பலை ஏற்றுக்கிறார். இங்க நம்ம தாயார நரசிம்மரோட செஸ்ட்ல நம்ம தரிசனம் பண்றோம். இது ஒரு குடவரை கோவில். இந்த குடவரை கோவிலுக்குள்ள நம்ம அந்த சன்னதிக்குள்ள, மூலவர் சன்னதிக்குள்ள போனோம்னாக்கா நம்ம மெயினா நடுவுல பாக்குறது நரசிம்மர், இரண்டு பக்கமும் திருவிக்கிரமரும் வராகமூர்த்தியும், இந்த பக்கம் வைகுண்டநாதரும், அப்படி அந்த அந்த குகையோட அந்த சவத்துல அந்த ஒரு உருவமைப்பு பாக்குறோம். அது ரொம்ப அதிசயமா இருக்கும். நமக்கு அப்படியே பெருமாளோட அத்தனை கோலத்தையும் அந்த சன்னதிக்குள்ளேயே நம்ம பாக்குறோம். அது நமக்கு கண்கொள்ளா காட்சி. அது கண்டிப்பா இங்க போய் நம்ம பெருமாளையும் நாமகிரி தாயாரையும் சேவிச்சு ரெண்டு பேரோட அருளையும் பெற்று நல்லபடியா இருக்கணும். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ.